நாமது ஸ்தோத்திரம். இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்குற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய தரிசனத்தினால நாங்கள் இயேசுவின் அற்புத நாடக குழுவை தொடங்கி ஜெபத்தோடு நடத்தி வருகிறோம். இதை நீங்கள் நாடகத்தை பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து தேசமெங்கும் சுற்றித் திரிந்து விடுதலையாக்கும்படி இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். தேசமெங்கும் அவர் நடந்து ஜனங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எரிகோவின் வழியாக அவர் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இயேசுவின் பின்னாலே திரளான ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எரிகோ பக்கமாய் இயேசு வருகிறார், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதை ஏற்கனவே அறிந்த ஜனங்கள் அவருக்கு பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயக்காரனுக்கு தலைவன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், எரிகோவில் அவன் ஒரு பெரிய தலைவன், அவன் ஒரு பெரிய பணக்காரனும் கூட. அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அற்புதம் செய்கிற இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அவன் யோசித்தான், இயேசுவை இந்த ஜனக்கூட்டத்தில் நிச்சயமாய் நான் பார்க்க முடியாது, ஆனால் பார்த்தே ஆக வேண்டும். அருகில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏற ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அந்த எரிகோவிலே அநேக காட்டத்தி மரங்கள் திரளாயிருக்கும். காட்டத்தி மரம் மிக அடர்த்தியாயிருக்கும். யாராவது அதற்குள்ளே ஏறினால் கூட அந்த அடர்த்தியான இடத்துல அவன் ஒளிந்திருக்கிறது தெரியாது. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய தலைவன், யாரும் அவனை பார்த்துவிடக் கூடாது. அவன் ஒரு பெரிய பணக்காரன். இந்த பணம் எப்படி வந்தது? லஞ்சத்தினால் வந்தது. யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதனால் ஏறினான். உச்சத்திலே போய் நின்று எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் பார்க்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து விட்டார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சகைவே சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தைக்கு இணங்க சீக்கிரமாக அவன் இறங்க ஆரம்பித்தான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்தவன் இப்போ இயேசு என்னை பார்த்து விட்டார், ஓடுகிறான். இயேசுவை பார்க்க சந்தோஷத்தின் மிகுதியினால் இயேசுவே என்று இயேசுவை கட்டி பிடித்தான். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இயேசு அவனை கட்டி அணைத்தார். இயேசுவை பார்க்க வேண்டியவன் அவனே அவரை பார்த்த பிறகு இயேசு அவனை கட்டி அணைத்து சொல்லுகிறார். அவர் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் சந்தோஷத்தின் மிகுதியினால் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு அநேக ஆஸ்தி, லஞ்சத்தினால் அநேக மக்களை ஏமாற்றினேன், இனி அதை நாளத்தினையாய் திரும்ப தரப்போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சகைவே, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன், இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். அவனால் தாங்க முடியவில்லை. இயேசுவே, வாரும், என் வீட்டுக்கு வாரும். நீ இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாய், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார். அன்பான தேவ மக்களே, இன்றைக்கு இயேசுவை அறியாமல், இயேசுவை தெரியாமல் எத்தனையோ மக்கள் பணத்தினாலும் பெருமையினாலும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உங்களை தேடி வருகிறார். இன்றைக்கு வெறுமையான உன் வாழ்க்கை, இருளடைந்த உன் வாழ்க்கை, பணம் இருந்தும் சமாதானம் இல்லை, ஒரு பெரிய நிலையில் இருந்தும் நிம்மதி இல்லை என்று நீ நினைக்கிறாயா? இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன் வீட்டுக்கு வருகிறார். நீ நினைக்காத இயேசு, எதிர்பாராத அளவிற்கு இயேசு உன் வீட்டில் வந்து தங்கி உனக்கு ரட்சிப்பை கொடுக்க இன்றைக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ ஆயத்தமா? உன் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? வீட்டில் என்றால் உன் வீடு மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் இயேசு வர ஆயத்தமாய் இருக்கிறார். உன் உள்ளத்தில் இப்பொழுதே இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது இன்றைக்கே உன் வீட்டில் இயேசு வந்து தங்க ஆயத்தமாயிருக்கிறார். உன் உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் விடுதலையும் கொடுக்க இயேசு இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா.